அதிகாரம் 4. தெபொராள், பாராக் ஆகியோரை பற்றிய சரித்திரம் இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வருகிறார்கள். யாபீன் என்னும் கானானியருடைய ராஜா இஸ்ரவேல் புத்திரரை ஒடுக்குகிறான். அக்காலத்திலே தெபொராள் என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலில் நியாயம் விசாரிக்கிறாள். இஸ்ரவேல் ஜனத்தார் யாபீனின் கையிலிருந்து விடுவிக்கப்படுகிறார்கள். பாராக்கும் தெபொராளுக்கும் யாபீன் மீது யுத்தம் பண்ணுவது தொடர்பாக நடைபெற்ற சம்பாஷணை. பாராக் யாபீனுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போகிறார். யாபீனின் படை தளபதியாகிய சிசராவும் பாராக்கும் யுத்தத்திற்கு ஆயத்தமாகிறார்கள். தெபொராள் பாராக்கை கர்த்தருடைய நாமத்தினால் உற்சாகப்படுத்துகிறாள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு கானானியர் மீது வெற்றியை கட்டளையிடுகிறார். யாபீனின் படை தளபதியாகிய சிசரா தப்பித்து ஓடிப்போகிறான். இவன் யாகேலின் கூடாரத்திலே அடைக்கலம் பெற்று அங்கே ஆயாசமாய் தூங்குகிறான். யாகேல் சிசராவின் நெற்றியிலே ஒரு ஆணியை அடித்து அவனை கொன்று போடுகிறாள். கர்த்தர் கானானியரின் ராஜாவாகிய யாபீனை இஸ்ரவேலுக்கு முன்பாக தாழ்த்துகிறார். இஸ்ரவேல் புத்திரரின் கை பலத்துக் கொண்டிருக்கிறது. கானானியருக்கு தோல்வி உண்டாயிற்று.